வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஓட்டுநர் இல்லாமல் சரக்கு வாகனத்தை இயக்கிய சிறுவன் அரிசி கடைக்குள் நுழைத்ததால் 3 பேர் படுகாயம். திருமணத்திற்கு காரில் சென்ற குடும்பத்தினர் மீது நேருக்கு நேர் மோதிய கார், 8 பேர் படுகாயம். அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும், சுற்றுச்சூழல் துறைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஓட்டுநர் இல்லாமல் சரக்கு வாகனத்தை இயக்கிய சிறுவன் அரிசி கடைக்குள் வாகனத்தை நுழைத்ததால் 3 பேர் படுகாயமடைந்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள அரிசி கடைக்கு இன்று சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர் ஒருவர் சரக்குகளை எடுத்துச் செல்ல வந்துள்ளார். அவருடன் சரக்குகளை வாகனத்தில் ஏற்றி வைக்க 18 வயதுள்ள சிறுவன் ஒருவரும் உடன் வந்துள்ளார். ஓட்டுநர் வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது சரக்கு வாகனத்தில் லோடு ஏற்ற வந்த சிறுவன் மட்டும் இருந்துள்ளார். அந்த நேரத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனத்தில் இருந்த சிறுவன் திடீரென்று சரக்கு வாகனத்தை இயக்கிய போது வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நேராக கடைக்குள் புகுந்தது. இதில் கடைக்கு வெளியில் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டிருந்த முனுசாமி என்பவரது காலில் வாகனம் ஏறியது. அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ராஜேந்திரன் என்பவரும் இதில் காயமடைந்தார். மேலும் சரக்கு வாகனம் அரிசி கடைக்குள் புகுந்ததில் கடையின் உரிமையாளர் பெருமாள் முகத்தில் கண்ணாடி பட்டு அவருக்கும் காயம் ஏற்பட்டது. உடனே அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு போக்குவரத்து போலீசார் வாகனத்தை மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து கடையின் உரிமையாளர் கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் நாகராஜன், உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை இயக்கிய சிறுவனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணத்திற்கு காரில் சென்ற குடும்பத்தினர் மீது நேருக்கு நேர் கார் ஒன்று மோதியதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 4 பேர் கொண்ட குடும்பம் இன்று காலை சூரமங்கலத்தில் உள்ள திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க காரில் சென்றுள்ளனர். இதேபோல விழுப்புரத்தில் இருந்து புதுவைக்கு சுற்றுலாவிற்கு 4 பேர் கொண்ட குடும்பம் காரில் வந்துள்ளதா. இந்நிலையில் வில்லியனூரை அடுத்த ஆரியபாளையம் மேம்பாலம் அருகே 2 கார்களும் எதிர்பாரா விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இதில் கார்களில் பயணம் செய்த பெண்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். உடனே அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா. இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் துறைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் 2025 புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடத்தப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கவர்னர் கைலாஷ்நாதன் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் 2.0 திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுச்சூழல் காற்று மற்றும் தண்ணீரால் மாசுபடுவதாகவும், தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவில் வெளியாவது போக்குவரத்து நெரிசலாலும் காற்று மாசுபடுவதாக தெரிவித்தார். மக்களுக்கு நோய் வரும் அபாயம் ஏற்படுவதாகவும், இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம் என்றும், ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்து கொண்டு அதிக அளவில் புகையை வெளியேற்றுகின்றனர். இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுவை உருளையன்பேட்டையில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் உடலில் கத்தி போட்டு அம்மனை பக்தர்கள் வரவேற்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் சித்தி விநாயகர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பண்டிகை விழா கடந்த 4ஆம் தேதி மாலை வாஸ்து சாந்தி பிரவேச பலியுடன் தொடங்கியது. இந்நிலையில் இன்று காலை அபிஷேகம், ஆராதனை, அம்மன் பண்டிகை, சக்தி வழிபாடு, கரக திருவிழா உலா, மார்பில் வாள் தாங்கி அம்மனை வரவேற்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையில் உடலில் கத்தி போட்டு அம்மனை வரவேற்றனர். அதன் பிறகு மதியம் சாமுண்டீஸ்வரி அம்மன் அலகு, கத்தி அபிஷேகம், அலகு நிறுத்துதல், தீபாராதனை ஆகியவை நடத்தப்பட்டது.
இரவு ஜோதி வழிபாடு, திருவீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உடலில் கத்தி போட்டு இரத்தக்காவு கொடுத்து அம்மனை ஊருக்குள் அழைத்து வருவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றதா. தலைமை செயலர் சௌஹான், புதுச்சேரி டிஜிபி ஸ்டாலின் சிங் உள்ளிட்ட உயர்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் போது அந்தந்த பிராந்திய மொழிகளிலேயே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்ட ஒழுங்கு பிரச்சினை, போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், மக்கள் மன்றங்கள் நடத்தி பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது தீர்வு காணாத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறாமல் முதலமைச்சர் ரங்கசாமி ஏமாற்றி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், சமாதானம் பேச இந்தியாவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்தாரா என்பது குறித்து பிரதமர் விளக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்பும் போது அவர்களுக்கு இலங்கை அரசு பாதுகாப்பு அளிக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார். அவர்களுக்கு இலங்கை அரசு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும், இதனை இந்திய அரசு உற்று கவனிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விமானத்தில் செல்ல பழக்கம் இல்லாததால் நிதி ஆயோக் கூட்டத்தில் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை என்று சபாநாயகர் செல்வம் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த அவர், விமானத்தில் செல்ல ரங்கசாமிக்கு பயமாக இருந்தால் அவர் ரயில் பயணம் செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் குறித்து பேசியிருக்கலாம் என்றார். அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சுவாமி கும்பிடுவதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை ரங்கசாமி புறக்கணித்தார் என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கோமாளிகள் ஆட்சி நடத்தினால் இப்படித்தான் இருக்கும் என்று விமர்சித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு மாநில அந்தஸ்தை பெறாமல் புதுச்சேரி மக்களை ரங்கசாமி ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதற்காக அவர் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றார். தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக குறிப்பிடும் ரங்கசாமி, பாஜகவை விட்டு வெளியேறினால் அவர் கட்சி சுக்கு நூறாக உடைந்துவிடும், காணாமல் போய்விடும் என தெரிவித்த நாராயணசாமி, பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்திக்க என்ஆர் காங்கிரசுக்கு முதுகெலும்பு இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவது தேவையில்லாத செலவு, உள்நோக்கத்துடன் சபாநாயகர் கோப்புகளை அனுப்பி நிறைவேறாத காரணத்தால் தலைமை செயலரை குறை கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றார். புதுவை நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளதா. இந்த கோவில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றதா. இதனையொட்டி நேற்று முன்தினம் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், தீபாராதனை, வாஸ்து சாந்தி, முதல் கால ஹோமம் நடைபெற்றதா. நேற்று காலை 2ஆம் கால யாக பூஜை, மாலையில் 3ஆம் கால யாக பூஜை நடைபெற்றதா. இன்று அதிகாலை 5 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை, அஸ்திர ஹோமம், கணம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8:15 மணிக்கு நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவின் 62வது பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதா. பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள மல்லாடி மக்கள் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதா. இதேபோல ஏனாமில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் மல்லாடி கிருஷ்ணாராவை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானமும் நடைபெற்றதா. செல்லிப்பட்டு சாலைகளை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ சீர் செல்வமுருக நகர் மற்றும் பூந்தோட்ட வீதி சாலைகளை மேம்படுத்துவதற்கும் எல்வடிவ வாய்க்கால் அமைப்பதற்குமான திட்டம் தயாரிக்கப்பட்டு 18,46,896 ரூபாய் மதிப்பில் திட்டம் தயாரிக்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பஞ்சாயத்தார் கலந்து கொண்டனர். இதேபோல மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டதா. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். எம்ஏஎஸ் சண்முகத்தின் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல சுயமரியாதை சுடர் எம்ஏ சண்முகத்தின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரே வீதி சந்திப்பில் உள்ள அவரது உருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல பல்வேறு தரப்பினரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் உள்ள அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. கோவில் திருப்பணிக்காக திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அறிவுறுத்தலின்படி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் தனது சொந்த நிதியில் இருந்து 1,30,000 ரூபாயை கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் சசிகுமார், வர்த்தக அணி குரு, இளைஞர் அணி ரெமி, எட்வின், தாமரை, இலக்கிய அணி ஸ்ரீதர், சிறுபான்மையினர் அணி ஐசக், பொறியாளர் அணி அர்ஜுன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாரம் எஸ்ஆர்எஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் அப்பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. புதுவை சாரம் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தங்களது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 3 மாணவர்களுக்கு 10,000, 7,000, 5,000 என்று தங்களது சொந்த நிதியில் வழங்கி வருகின்றனர். அதேபோல இந்த ஆண்டு முதல் 3 இடங்களை வென்ற இளந்திரையன், சந்தோஷ், சரண் ஆகிய மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சால்வை அணிவித்து பணப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எஸ் பள்ளி தலைமை ஆசிரியை பத்மாவதி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பன்னாட்டு கருத்தரங்கம் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் குறித்த முதல் சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த சர்வதேச நிகழ்வில் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் இருந்து அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கருத்தரங்கில் தாய்லாந்தின் பாங்காங்கில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் வித்தவத் சித்தாகுல் தொடக்க அமர்வில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரி பல்கலைக்கழக மின்னணுவியல் பள்ளியின் பேராசிரியர் நாகராஜன் கருத்து திருட்டு இல்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளியிடுவது, IEEE மாநாட்டை ஏற்பாடு செய்ததின் முக்கியத்துவம் குறித்து சிந்தனையை தூண்டும் சிறப்பு விருந்தினர் உரை நிகழ்த்தினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டுவர புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொருளாளர் ராஜராஜன் AGA1 முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். செயலாளர் நாராயணசாமி, இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான வெங்கடாச்சலபதி, பன்னாட்டு பேராசிரியர்கள், முக்கிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். The first level is just virtual. That means you can see it. The second one is connected. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9130 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1110 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஓட்டுநர் இல்லாமல் சரக்கு வாகனத்தை இயக்கிய சிறுவன் அரிசி கடைக்குள் நுழைத்ததால் 3 பேர் படுகாயம். திருமணத்திற்கு காரில் சென்ற குடும்பத்தினர் மீது நேருக்கு நேர் மோதிய கார், 8 பேர் படுகாயம். அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டும், சுற்றுச்சூழல் துறைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.